இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நமது அறிவை வளர்த்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறோம். அத்தகைய அறிவை பெற நமக்கு எதையும் பகுத்தறியக்கூடிய ஞானம் தேவையான ஒன்றாக இருக்கிறது. நாம் ஆண்டவரிடம் நமக்கு தேவையானதை கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். அந்த தேவைகளின் பட்டியல் வரிசையில் ஞானம் இருக்கிறதா என்று கேட்டு பார்த்தால் நம்மில் பலருக்கு இல்லை என்ற பதில்தான் நிச்சயமாக வரும். ஏனென்றால் நம்மில் பலருக்கு எது முக்கியமான தேவை என்று தெரிவதில்லை. அப்படியே தெரிந்தாலும் அதை பெற்றுக்கொள்வதில் அதிக ஆர்வம் இருப்பதில்லை. நமது தேவைகளில் முதன்மையானது ஞானமாக இருந்தால் மற்ற அனைத்தும் நிச்சயம் நம் வாழ்வில் கிடைத்துவிடும் என்று மனதார நம்புவோம். கடவுள் சாலமோனிடத்திலே என்ன வேண்டும் என்று கேட்கும்போது அவர் பொன்னையோ பொருளையோ கேட்காமல் ஞானத்தை கேட்டார். அதுதான் அவரை தலை சிறந்த மனிதராக்கியது. எனவே நாமும் ஆண்டவரிடம் ஞானத்தை கேட்போம். நாம் அனைவருமே அறிவு பெற்றவர்களாக இருந்தாலும் எதையும் பகுத்தறியக்கூடிய ஞானம் நம்மிடம் இல்லை என்றால் நாம் எதையுமே பெறாதவர்களாகத்தான் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோம். முதலில் பல நூல்களை படித்து அறிவை வளர்த்து கொண்டு தெளிவை பெற்றுக்கொள்வோம். அதன்பின் நிச்சயம் ஞானம் நம்மிடம் வரும் என்பதை உணர்ந்து கொள்வோம். நூலகம் என்பது நமது அறிவின் ஆலயம் என்பதை உணர்ந்து அவ்வப்போது படித்தும் நமது அறிவை வளர்த்து கொள்வோம். நமது அத்தியாவசிய தேவைகளான உணவு, உடை, உறைவிடம் இவற்றிற்கு அடுத்து நூலகம் என்கிறார் பேரறிஞர். எனவே படிப்பதை பழக்கமாக்கிக் கொண்டு ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு நலமான வாழ்வு வாழ்வோம். ஒரு நாட்டு அரசன் எல்லா வகையிலும் சிறப்பாக நாட்டை வழிநடத்தி வந்தான். ஆனால் அந்த அரசன் ஒரு முறை தனக்கு பின் ஆட்சி புரிவதற்கு ஒரு வாரிசு இல்லையே என்று மிகவும் வருந்தினான். ஒரு முனிவர் அவரிடம் பரிகாரம் ஒன்று கூறினார். ஏதாவது ஒரு குடும்பத்தில் உள்ள கடைசி மகனை பலி கொடுத்தால் அரசனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றார். ஆகவே அரசன் ஒரு அரசாணையை பிறப்பித்தான். அதன்படி கடைசி மகனை பலி கொடுக்க முன்வரும் குடும்பத்திற்கு பொன்னும் பொருளும் பரிசாக கொடுப்பதற்கு உறுதியளித்தான். அந்நாட்டில் ஏழையாக இருந்த ஒரு குடும்பத்தார் தங்களது கடைசி மகனை அரசனிடம் கூட்டிக் கொண்டு வந்தனர். அரசன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அச்சிறுவனை பலியிடுவதற்கு முன்பாக அவனிடம் கடைசி ஆசையை கேட்டான். அந்த சிறுவனோ தனது ஆசையாக 4 மண் மூட்டைகளை கேட்டான். மூட்டைகளும் கொண்டு வரப்பட்டன. 4 மண் மூட்டைகளையும் 4 குவியலாக வைக்குமாறு சிறுவன் கூறினான். அப்படியே வைக்கப்பட்டன. சிறுவன் முதல் மண் குவியலை உதைத்து தரைமட்டமாக்கினான். 2வது மற்றும் 3வது மண் குவியல்களையும் அவ்வாறு காலால் உதைத்து தரைமட்டமாக்கினான். ஆனால் 4வது மண் குவியல் மேல் அமர்ந்து கொண்டான். உடனே அரசன் சிறுவனிடம் உன் கடைசி ஆசை என்ன என்று கேட்டதற்கு, முட்டாளைப் போல 4 மண் மூட்டைகளை கொடுத்த பிறகு அவற்றை குவியலாக குவித்து அதில் 3 மண் குவியல்களை காலால் உதைத்து தரைமட்டமாக்கினாய். இப்போது மண் குவியல் மேல் உட்கார்ந்திருக்கிறாய். நீ என்ன கூற வருகிறாய் என்று கேட்டான். அதற்கு சிறுவன், எனக்கு பாதுகாப்பாக இருப்பது எனது பெற்றோரின் கடமை. ஆனால் அவர்கள் தவறிவிட்டனர். அது முதல் மண் குவியலை குறிக்கும். சகோதரர்கள், என் உறவினர்கள் எனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அவர்களும் தவறிவிட்டனர். அது 2வது மண் குவியலை குறிக்கும். ஒரு அரசன் தன்னுடைய குடிமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அவரும் தவறிவிட்டார். அது 3வது மண் குவியலை குறிக்கும் என்றான். அப்போது அரசன், நீ அமர்ந்திருக்கும் 4வது குவியல் எதை குறிக்கிறது என்று கேட்டான். அதற்கு அந்த சிறுவன், விண்ணக மன்னக அரசியான அன்னை மரியாள் மட்டும் தன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எனக்கு உதவி செய்ய விரைந்து வருவார் என்று முழுமையாக நம்புகிறேன். அதுதான் இந்த 4வது குவியல். அன்னை மரியாவின் மீது நம்பிக்கை வைத்து நான் இந்த குவியல் மீது அமர்ந்திருக்கிறேன் என்றான் சிறுவன்.
அரசன் சிறுவனின் புத்தி கூர்மையை பார்த்து வியந்து சிறுவனை தனது வாரிசாக அறிவித்தான். நாமும் நமது அறிவை வளர்த்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களின் கேள்விகளுக்கு ஞானத்தோடு பதில் கூறினோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் கடவுள் செய்த அரும் செயல்களுக்கு நன்றி கூறினீர்களா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். கடவுளது இரக்கத்தை இன்றைய தினம் நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா? மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை. கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. இன்று நீங்கள் அனைவருடனும் நல்ல நட்பு கொண்டு வாழ்ந்தீர்களா? நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். நீங்கள் உங்களையே அறிவாளிகள் எனக் கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம். இன்று நீங்கள் மற்றவருக்கு பயன் தரக்கூடிய வார்த்தைகளை பேசினீர்களா? கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்துரைத்தீர்களா? கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுது. நேயமயெல்லாம் ஏதமும் நீக்கே நீய
எமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரள் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூய ஆவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும், ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் மாவே. என் உயிரை காத்தருளும், ஏனெனில் உம் மீது நான் பற்றுடையவன். உம் அடியானை காத்தருளும். நீரே என் கடவுள், உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, எம்மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம் உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவேன். நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவருமிலர். உம் செயல்களுக்கு ஒப்பானவை எவையுமில்லை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர்.
இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 7 முதல் 18 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 63, இறைவார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறைவார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறிய உவமை. அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டுச் சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை. முன்மதி உடையவர்கள் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்துச் சென்றார்கள். மணமகன் வர காலந்தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினார்கள். அப்போது அறிவிலிகள் முன்மதி உடையவர்களை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு சிறிது கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம். எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டுச் சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் நுழைந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. இயேசுவுக்காக நாம் நம்மையே இழக்கவும் இறையாட்சியின் விழுமியங்களை வாழ்வாக்கவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம்.
ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை, இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூலை 28 புனித அல்போன்சா. இந்திய திருநாட்டில் கேரளாவின் கோட்டயத்திற்கு அருகிலுள்ள குடமாளூர் கிராமத்தில் வாழ்ந்த ஜோசப் முட்டத்து பாடத்து மரியம்மா பெற்றோருக்கு கிபி 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் நாள் பிறந்தார் அல்போன்சா. தான் பிறந்த 3ஆம் மாதத்தில் தன் தாயாரை இழந்த அல்போன்சா தன் பெரியம்மாவின் குடும்பத்தினரால் அன்போடு வளர்க்கப்பட்டார். அன்னக்குட்டி என்று செல்லமாக அழைக்கப்பட்ட இவர் 1917ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் நாள் தன் 7வது வயதில் நற்கருணை பெற்று ஆண்டவரை முதலில் சுவைத்தார். தன் தொடக்க கல்வியினை தென்னான்குழி அரசு பள்ளியில் படித்த அல்போன்சா கல்வியிலும் இறைபக்தியிலும் சிறந்து விளங்கினார். அழகும் அறிவு கூர்மையும் நிறைந்த அல்போன்சாவிற்கு இவரது பெரியம்மா திருமண ஏற்பாடுகள் செய்ய ஆண்டவர் இயேசு ஒருவரையே மணவாளனாக ஏற்பேன் என்றும் தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிப்பேன் என்றும் உறுதியோடு கூறினார். தன் பெரியம்மா திருமணத்திற்கு வற்புறுத்தியதால் தன் கால்களை தீயில் நீட்டிய அல்போன்சா அருட்தந்தை சாக்கோ அவர்களின் வழிகாட்டுதலின்படி கிளாரிஸ்ட் சபையில் சேர்ந்து அருட்சகோதரியாக அருட்பொழிவு பெற்றார். வாகக்காடு தொடக்கப் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி மாணவர்களை வழிநடத்திய அல்போன்சா உடல் நலமின்றி துன்புற்று கிபி 1946ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் நாள் விண்ணகமடைந்தார். தன் வாழ்நாள் முழுவதும் உடல் நோயினால் அவதிப்பட்டு ஆண்டவரின் திருப்பாடுகளை தியானித்து வாழ்ந்த அருட்சகோதரி அல்போன்சாவினை திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அருளாளராக அறிவிக்க திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் 2008ஆம் ஆண்டு
அக்டோபர் மாதம் 12ஆம் நாள் புனிதராக உயர்த்தி நோயாளிகளுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித அல்போன்சா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உடல் நோயினால் துன்புறுவோருக்காகவும் குறிப்பாக படுக்கையில் இருக்கின்ற நோயாளிகளுக்காகவும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நம்மிடமுள்ள ஏதாவது ஒரு கெட்ட குணத்தை விட்டுவிட முயற்சி செய்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளின் அற்புதமான பராமரிப்பை எண்ணி பார்ப்போம். நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே அவர் நம்மை ஆசீர்வாதங்களால் நிரப்பி வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே. இந்த மாபெரும் செயலுக்காக ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். இந்த நாளிலே மாதா தொலைக்காட்சிக்காக நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பு உருவானே ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் கொடைக்காக நன்றி சொல்கிறோம். எத்தனையோ குடும்பங்களிலே இந்த தொலைக்காட்சி உமது பிரசன்னத்தை, உமது சமாதானத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நீர் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த மாதா தொலைக்காட்சியை இன்னும் ஆசீர்வதியும். இன்னும் அநேக மக்களை இது சென்றடைய நீரே எங்களுக்கு வழித்துணையாக மாறும். இன்னும் அநேக மக்கள் இதற்காக உழைக்க, இதற்காக பங்களிப்பு செய்ய, இதனை தாங்கிக் கொள்ள நீரே எங்களுக்கு ஆற்றலாய் வாரும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் அநேக மக்களுக்கு உமது அன்பின் செய்தியை, சமாதானத்தின் செய்தியை, உமது உண்மையின் செய்தியை, உமது மன்னிக்கின்ற செய்தியை, உமது பராமரிப்பின் செய்தியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தொலைக்காட்சி எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை நீர் கொடுத்து இதனை இன்னும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ மாதா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். மன்னக மீட்பரின்